அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம். அன்பாக இருப்பதுதான் புத்திசாலித்தனம். சண்டை போட்டு கிடைக்காதது அன்பினால் கிடைத்து விடும். இந்த பெரியவர்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா, அவங்க கிட்ட சண்டை போடாமல் இருந்தாலே சொத்தெல்லாம் எழுதி வச்சிருங்க. அன்பா இருந்தா போதும். எங்க அம்மா எனக்கு 80 பவுன் கொடுத்துருச்சு. இப்போ அதனுடைய மதிப்பு கோடிக்கு மேல போகுது. யோசித்து பார்த்தால் அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம். ஒருவரை புரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். ஒன்றை புரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். ஒரு விஷயத்தை நிதானமாக அறிந்து நின்று தெளிந்து கொள்வது புத்திசாலித்தனம். நம் வாழ்க்கைக்கு அப்படின்னு போகாம நின்று என்னன்னு கவனிக்கிறது இருக்குல்ல, பல பேரிடத்தில் அது குறைபாடு. யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தகுதி பெற்றுக்கொண்டே போகிறார்கள், அறுவடை செய்து கொண்டே போகிறார். தலைமுறை காக்கக்கூடிய, தலைமுறையை காக்கக்கூடிய இந்த சத்தியத்தை கையில் எடுப்போம். அவர்களுக்கு அன்பையும் அறிவையும் ஞானத்தையும் இறை அச்சத்தையும் குடிமை பண்பையும் அவர்களுக்கு போதித்தல் இருக்குல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப ஈஸியா சில விஷயங்களை சொல்லுது. இசை வாணர் உட்கார்ந்து இருக்கிறார். எங்க அம்மா ஒரு சுருதி பெட்டி வச்சிருக்கோம் சார், காயல்பட்டினத்துக்காரங்க அவங்க. சரியா, நாங்க 5 பிள்ளைங்க. எங்க அம்மாட்ட நாங்க அந்த சுருதியில தான் பேசணும். அம்மா பசிக்குது, டூர் காசு கொடு, இன்னைக்கு இட்லி வேணாம், இங்கே தான் இருக்கணும். ரீக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அம்மா அப்படின்னால பொள்ளேர்னு வாயில விடும். வாயில் தெரித்தது மணி, மணி கண்டனன், தாழ்ந்த குடையன், வளைந்த செங்கோலன், பதறம் எங்களுக்கு. எங்க அம்மா வச்சிருக்கோம் அந்த சாலை. சுல்தானா 7 மணி ஆச்சு, எரும மாதிரி தூங்க, அங்க இருக்கும் வாய்ஸ். நான் யோசிச்சு பார்த்திருக்கேன். இன்றைக்கு குழந்தைகள் 7:30 மணி ஆச்சு, சாக்ஸ் எங்க, நேத்து ராத்திரி எடுத்து தெரியாதா, பஸ் வந்துருச்சு, அறிவில்லை உனக்கு. அம்மாவை சொல்லுது பாப்பா, ஐயோ என் புள்ள என்ன எப்படி சத்தம், செல்லமே மறந்துட்டேன்டி செல்லமே. நான் இதே ரேஞ்சில் எங்கள் அம்மாட்ட பேசியிருந்தேன்னா, எங்கள் அம்மாவுக்கு என்னை விட்டால் 4 பிள்ளை. ஆமாங்க, அடிச்சே கொண்டிருக்கோம் என் அம்மா என்ன. ஆமாம், இன்னைக்கு ஃபோன் போடுறேன், இந்த இப்போ போடுறேன் ஃபோன், 8 கட்டையில் தான் பேசும். என்ன நேற்றுலேருந்து ஃபோன் பண்ணல? இல்லைம்மா இங்கே திருச்சி மட்டும் வந்திருக்கிறேன், சாயந்தரம் பேசலாம் தான். நல்லா இருக்கீங்க, இதோ கூப்பிட்றேம்மா, வாய்ஸ் இங்கே தான். என்ன கெட்டு போனேன் நான், இதோ கம்பீரமாக உங்கள் முன்னால் நிற்கிறேனே. கல்வி பெற்று ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே தமிழ்துறை தலைவராக, பேராசிரியராக, முனைவர் பட்டம் பெற்று 132 நாடுகளுக்கு பயணம் செய்து கொண்டு சுயமரியாதையுடன் தானே இருக்கிறேன். ஏனென்றால் ரகசியம் இதுதான், பெரியவர்களின் பேச்சை, அவர்கள் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து 4-5 படிகள் என் காலுக்கு கீழே போட்டு மேலே ஏறி நின்று இந்த உலகத்தை பார்க்கிறேன். அனுபவத்தை அவர்களிடம் இருந்து பெறுதல், அவர்களும் தன் அனுபவத்தை தருதல், இது இரண்டுமே லேகிங்கா இருக்கு. நான் சொல்றேன் பாருங்க, நம் தலைமுறை சில தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளின் மீது சில, எப்படி சொல்றது, நான் திருச்சியில இருந்து சேலம் போறேன். அந்த வழியில் ஒரு ஹோட்டல், 2-3 நாளைக்கு முன்னால் 3.5 வயசு பாப்பாங்க, அதோட தாத்தா பாட்டி அம்மா அப்பா 4 பேரை சாப்பிட உட்காந்துருக்காங்க. அந்த பாப்பா அந்த 4 பேரையும் ஆட்டி படைக்குதுங்க. நடுங்குறாங்க சார். நீ ஏந்திரி, அங்கிருந்து நீ அங்கே உட்காரக்கூடாது, தாத்தா பக்கத்தில் நீ உட்கார, யார பாட்டிய, நீ ஏந்திரி, அப்பா நீ போய் அங்கே உட்கார், நீ இங்கே வா, எனக்கு தனியாக தான் வேணும் இலை, பால் கீழே கொட்டுனா என்ன, பரவாயில்ல அது கொட்டட்டும், நான் துடைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, அவங்க பாட்டி அந்த டவலை எடுத்து கீழே போய் துடைக்குது. என்னங்க, புருஷனை வாட போடான்னு கூப்பிடுதுங்க, பிள்ளைய வாங்க போங்கன்னு கூப்பிடுதுங்க, புரியலைங்க எனக்கு. எங்க தப்பு பண்றோம், என்ன விட்டுட்டோம், எந்த இடத்துல தப்ப விட்டுட்டோம் நம்ம. நான் எங்க அம்மா அழுதனா எனக்கு பயமா இருக்குங்க எங்க அம்மா கிட்ட போறதுக்கு. அப்படி அவங்க கண்ணலன்னா என் கண்ணில் கண்ணீர் விட்டு அப்படியே நிற்பேன். நான் ஏதோ எங்கள் அப்பாவை யோசிச்சுட்டு நிற்கிறேன். என் பையன் வந்து, என்ன நேற்று நல்லா தான் இருந்தேன், அழுவுற, இப்படியே கேட்குறாங்க. இவ்வளோ தைரியம் இருக்கும் அவனுக்கு. என்ன சோகத்துலேயே அம்மா அழுகுறேன், அது தள்ளி போய் நிற்கக்கூடாதா, என்ன அழுதுட்டு இருக்கிற, என்ன ஆச்சு உனக்கு இப்போ, இப்படி கேட்குறதா. நான் திருப்பி அவங்ககிட்ட கேட்டேன் கோவத்திலேயே, நீயாவது என்னை இப்படி கேட்குறடா, உன் பிள்ளை உன்னை என்னன்னுடா கேட்கும், போ
பணிவு, அன்பு, அக்கறை, பாண்டிங். அப்பா நான் மரியாதை, அம்மா நான் மரியாதை, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ். உன் காலை நான் கையான்னு நினச்சிக்கிறேன், உன் கையை நான் காலான்னு நினச்சிக்கிறேன். அப்போ காலை என்னன்னு நினைப்ப நீ? எங்கேயோ ஒரு இடத்துல கோட்டை விடுறோங்க. கொஞ்சம் நான் சொல்றேன், பழைய நிலையில் கொஞ்சம் கண்டிப்பை கொண்டு வந்து நிறுத்துங்கள், தப்பில்லை. தண்டிக்க வேண்டாம், கண்டிப்போடு நில்லுங்க. அவர்களிடத்தில் நீங்கள் சில விஷயங்களை சொல்லணும். பாருங்க, ஒரு காட்சியை சொல்லிட்டு நான் இடம் சாருகிறேன். ஒரு காட்சி, ஒரு ஆள் இப்படி நடந்து போகிறோம், பின்னால் ஒரு ஆள் வராங்க. நாம் எல்லாருமே முன்னால் இருக்கிற காட்சியை தான் பார்க்குறோம். அதை ஒருத்தன் படம் பிடிக்கிறான்ல, அவன் மீது எனக்கு கவனம் போகும். அதை ஒருத்தன் படம் பிடிச்சிட்டு இருக்கிறான்ல, ஒருத்தன் இப்படி போகிறான், ஒரு ஆற்றை கடக்கிறான், பாறையை கடந்து ஒரு பாறையில் உட்காந்துட்டு அவன் பேக் பேக்கை திறந்து ஒரு பச்சை கலரில் பூவாக இருக்குது, பச்சை கலரில் இருக்குது, அது அப்படியே போட்டுக்கிட்டு உட்காந்துட்டா அது ஒரு பூ இது மாதிரி இருக்குது, ஒரு புதர் மாதிரி இருக்குது. அதுலேருந்து கேமரா செட் பண்ணுறான். அந்த நடு ஆற்றுல உட்காந்துட்டு அவன் கேமராவை செட் பண்ணுறாங்க. அந்த பக்கத்துலேருந்து பறவைகள் பறந்து வருதுங்க. அது அவ்வளோ அழகாக அவன் ஷாட் எடுக்கிறான். பெரிய பறவைங்க ஒன்று நல்லா அப்படி பறந்து வருதுங்க, அப்படி கையை காட்டி பறந்து வருது. ஸ்லோ மோஷனில் காட்டுறான், பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு கிளையில் அப்படி உட்காருது, கிளை ஆடுது. அப்புறமா அப்படி பார்க்குது, ஆற்றை பார்க்குது, ஆற்றுக்கிட்ட பறந்து வருது, மறுபடியும் போகுது, பறந்து வருது, மறுபடியும் போகுது. 3வது வாட்டி பறந்து வருது, சளுக்குன்னு ஒரு மீனை எடுத்துருச்சு. அது உட்காருது, ப்ரிப்பரேஷன், பார்க்குது, அப்சர்வேஷன். அப்புறமா அந்த லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு 3வது வாட்டி அடித்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஒரு ப்ராஜெக்டை வின் பண்ணணும்னா இதுதான் ப்ரொசீஜர். எக்ஸ்பெக்டட் விஷன், கிரவுண்ட் ரியாலிட்டி, எக்ஸிக்யூஷன். கரெக்டாக வந்து எடுக்குது. நான் இதை மாதிரி பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை அதுக்கப்புறமா போச்சு பாருங்க. அதான் இன்னைக்கு செய்தி. போச்சுங்க, திரும்பி போய் உட்காந்து காலில் பிடிக்குதுங்க அந்த மீனை, நல்ல பெரிய மீன் பிடிச்சிட்டு கால் பிடிச்சிருச்சுங்க, வாயிலேருந்து காலுக்கு கொடுத்துருச்சு. அது காலில் இப்படி பண்ணுதுங்க, ஏதோ கண்ணு இங்கே தானே இருக்கும் பறவைக்கு, இப்படி பார்க்குது அந்த மீனை. அப்புறம் என்ன பண்ணுச்சு, மறுபடியும் வாயில் எடுத்துச்சு, பறந்து வந்து எந்த இடத்துல எடுத்துச்சோ அந்த இடத்துல சலுக்குன்னு போட்டு பறந்துருச்சு. இவன் என்ன தெரியுமா பண்ணா, கேமராமேன் டக்குன்னு அந்த கேமராவை அப்படியே பண்ணி சலுக்குன்னு தண்ணியில் விட்டான். இப்போ அந்த மீனை படம் பிடிக்குது கேமரா. இந்த மாதிரி நல்ல நல்ல சீன்லாம் கூட இதில் வருது. போயிட்டு உள்ளே போகுதுங்க அந்த கேமரா. அந்த மீன் சொல்லு அந்த ஆக்சிஜன் இல்லாமல் இருந்துச்சுல, டக்குன்னு அப்படியே போச்சுங்க உள்ள, சல்லுன்னு இறங்குது. இறங்கி சளுக்குன்னு ஒரு அதுக்கு தேவையானது கிடச்சிது. சளுக்குன்னு இப்படி இருந்து இப்படி மேலே வந்துச்சுங்க. மேலே வந்துட்டு இப்படி நின்று அதனுடைய வால் பகுதியில், அந்த வால் பகுதியை தடுக்குன்னு இப்படி நகர்த்திச்சு பாருங்க. அந்த வாலுக்கு கீழே இருக்கிற அந்த ஓட்டையிலேருந்து சலன்னு நிறைய மீன் முட்டைகள். எனக்கு என்ன புரிஞ்சுது தெரியுமா, அந்த தாய்ப்பறவை இருக்குல்ல, அது என்கிட்ட சொல்லுது, உங்ககிட்டலாம் சொல்லுது, நான் மீன் சாப்பிடுவேன், தலைமுறையை சாப்பிடுவதில்லை. நம்ம வாழ்வதற்காக எது வேண்டுமானாலும் செய்வோம், ஆனால் தலைமுறையை தின்று தீர்த்து விட்டு போகக்கூடாது. அவர்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி தம்மக்கள் அறிவுடைமை என்று பார்ப்பதற்காகத்தான் தமிழராக பிறந்தோம், தமிழ் மாண்பிலே பிறந்தோம், தமிழ் மண்ணிலே பிறந்தோம். நம்முடைய முன்னோர்களை கொண்டாடக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்கக்கூடிய மரபு தமிழ் மரபு. முன்னோர்களை ஏன் கொண்டாடுகிறோம் என்றால் அவர்கள் நமக்கு சில வாழ்க்கை வெளிச்சங்களை தந்துவிட்டு போகிறார்கள். அப்படி தந்துவிட்டு போகின்ற அந்த முன்னோர்களை, அது மிகப்பெரிய மூத்த அதிகாரிகளை, மூத்த மனிதர்களை நாம் கொண்டாடி அவர்களிடமிருந்து சில விஷயங்களை எடுத்து அடுத்த தலைமுறைக்கு அதை பொக்கிஷமாக கொடுக்கக்கூடிய பெரு வாய்ப்பை நாம் பெற வேண்டும். அதற்கு கொஞ்சம் நிதானம் இருக்க வேண்டும், அதற்கு சில தியாகங்களை நாம் செய்ய வேண்டும். பெருமைக்காக சொல்லலை, தவறு இருந்தால் பெரியவர்கள் மன்னிக்க வேண்டும். +2ல் எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எங்கள் அம்மா அப்பாட்ட பணம் இல்லை. நான் அழுவுறேன், ஃபீஸ் இல்லை, 600 ரூபாய் இல்லை. என்கிட்ட பேச்சு போட்டிக்கெல்லாம் வந்த காசு 250 ரூபாய் தான் இருக்கு, இல்லை. ஆனால் திங்கக்கிழமை வந்து சொன்னால் சொல்கிறாங்க யாரோ ஒருத்தங்க கட்டிட்டாங்கன்னு. இது வரைக்கும் எனக்கு தெரியாது யார் கட்டினாங்கன்னு. இல்லைன்னா நான் இங்கே இல்லை. அந்த 600 ரூபாய்க்கு பிரதி உபகாரமாக நான் வேலைக்கு போய் என் சம்பளத்தை பெற்ற நாள் முதல் இன்று வரை 6 பிள்ளைகளுக்கு நான் ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்கேன். எதை இந்த சமூகத்திடம் இருந்து பெற்றோமோ அதை அந்த சமூகத்திற்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு குடிமை பண்பு நமக்கு வர வேண்டும். நீங்கள் சிறகு விரித்து வானத்தில் பறக்க வேண்டும். நீங்கள் பறக்கின்ற அந்த காட்சியை இந்த இயற்கை
அடுத்தவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். மற்றவர்களும் அதனால் உத்வேகம் பெற வேண்டும். உங்கள் இருப்பினால் இந்த உலகம் பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.